ரமணரோட வாழ்க்கையில்ன்றது சம்பவங்கள் அவருக்குள்ள அந்த மரண பயம் வந்து அதுக்குள்ள ஒரு அந்த டிரான்ஸ் போய் அவர் அது என்ன நான் யாருன்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த அது மரண அனுபவம்வாங்க. அப்பவே அவர் தெளிஞ்சிட்டார், அவருக்குள்ள தெளிவு வந்துடுச்சு. அப்புறம் தவிப்பு நிலையில இருந்துகிட்டே இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த ஆத்மா கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு ஓசை, எங்கிருந்தோ வரணும் எங்கிருந்தோ வரணும்னு. அப்ப யாரோ அங்கிள், யாரோ ஒரு மாமாவோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்தவர் அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தைய அவருடைய ஆன்மா கேட்டது. அவருடைய ஆன்மா கேட்ட அந்த ஒரு நிமிடம் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய என்லைட்மெண்ட் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை மாறி போச்சு. அது சொல்லுவாங்க, தவமும் தவம் உடையார்க்காகும் சொல்லுவாங்க. அந்த நிலையில இருந்த ரமணர் அது கேட்ட பிறகு என்ன பண்ணிட்டாரு, மைண்டு வந்து டிஸ்டர்ப்டா இருந்தது, சரியா பாடம் படிக்கல, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாரு. அப்ப வீட்டுல ஒரு நாள் அப்படியே இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து கேட்டாராம், இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இங்க என்ன வேலை? அது ரமணருக்கு மந்திரோபதேசம் மாதிரி விழுந்தது. ஆமா, எனக்கு இங்க என்ன வேலை? நான் இங்க இருக்க இப்படிலாம் இருக்கிற, நான் இங்க இருக்கக்கூடாது, அப்ப நான் எங்க போகணும்? நான் அருணாச்சலத்துக்கு தான் போகணும்னு அருணாச்சலத்துக்கு புறப்பட்டு போனேன். பகவானே ஒன்றை கேட்டுத்தான் இது பண்ணாருன்னுவாங்க. பகவான் அங்க போயிட்டாரு, அந்த மலைக்கு அடிவாரத்துல இருந்துட்டாரு. அப்போ ஒரு இடத்துல செட்டில் ஆக ரமணர் ஆசிரமம் வரல. அவர் விருபாட்சி குகையில கந்தாசிரமத்துல இருந்த காலகட்டத்துல அப்படி சுத்திக்கிட்டே இருப்பாராம். அங்க மலையை சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயதான அம்மா, அவங்க ரமணர் தூரத்துல யாருன்னு தெரியல, வரதை பார்த்துட்டு யாரோ ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் வராங்க அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தா ரமணர் வர்றாரு. உடனே அந்த அம்மா ஒரு வார்த்தை, தவறான வார்த்தையை சொல்லி, நீ ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே, ஏன் அங்க இங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானன்றத பகவானுக்கு உபதேசமா போச்சு. அப்பதான் அவரே நினைக்கிறாராம், ஆமா நம்ம ஏன் எங்க சுத்துறோம், நம்ம ஒரு இடத்துல இருப்போம்னா. அதன் பிறகு ஒரு இடத்துல அமர்ந்த பகவான் 50 வருடங்கள் அங்கதான் இருந்தார், அந்த ஆசிரமத்துல தான் இருந்தார். அது அடிக்கடி எங்க டிஜே சொல்லுவாரு, பகவான் ரமணர் அடிக்கடி யூஸ் பண்றது வந்து நம்ம ராமகிருஷ்ணருடைய கோட்ஸ் தானா. அப்படி ராமகிருஷ்ணரை பத்தி பேசும்போது பகவானே ராமகிருஷ்ணரா மாறிடுவார், அவருடைய உருவமே ராமகிருஷ்ணரா மாறுமா. அங்க ரமணர் தேடி வரவங்க, அவர் எங்கேயோ ஒரு மாட்டுக்கிட்ட உட்காந்துட்டு இருப்பாரு, சிம்பிளா இருப்பார். ஃபாரினர்ஸ் எல்லாம் வர நேரம் அவங்கெல்லாம் வந்து மகரிஷி எங்கன்னு கேட்பாங்களாம். பகவான் ஐ டோன்ட் நோன்றுவார், எனக்கு தெரியாது, அந்த பக்கம் பாருங்கன்றுவார். இவங்க சுத்தி வருவாங்களாம், வந்து பார்த்தா பகவான்றதான் தெரியுமா. அப்போ ஆச்சரியப்பட்டு போய் நிற்பாங்களாம். அப்போ காவியோ கண்டகணபதியோ இல்ல அவருடைய அணுக்க தொண்டர் பக்கத்துல இருக்கிறவங்க அண்ணாமலை சுவாமி கேட்பாங்களாம், என்ன பகவானே, ஏன் நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே. அவர் கேட்பார, பகவான் என்ன சொல்றது, அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த மகரிஷி நீங்க தான், நான் என்ன மாதிரி நானே சொல்லிக்கிறதான்றாராம். எப்படி சொல்றது பாருங்க, என்ன நிலையில இருக்கக்கூடியவங்க.